அன்னைக்கு 1887 வருஷம் அர்ஜென்டினா நாட்டில் ஒரு அழகான அதிர்ஷ்டமான பெண் குழந்தை பிறக்குது. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே பல நோய்கள் வந்தாலும் அந்த பொண்ணு அதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்துடுது. 1911 அந்த பெண்ணுக்கு கப்பல்ல வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி வேலையிலும் சேர்றாங்க. அன்னைக்கு இந்த பெண்ணோட கப்பல்ல ஒரு தீவு நாட்டை சேர்ந்த ஒரு இளவரசியும் பயணிக்கிறாங்க. கப்பலுக்குள்ள சந்தோஷமா குரூ மெம்பர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேக்கு. அது என்ன சத்தம்னா, கப்பலே அன்னைக்கு உடைஞ்சு போயிருந்தாலும் அவங்க உயிர் தப்பிக்கிறாங்க. ரெஸ்கியூ டீம் மூலமா அவங்க ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கப்படுறாங்க. வயலட்டுக்கு சொகுசு கப்பல்ல வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசை இருந்ததுனால 1912 வருஷம் டைட்டானிக்ல க்ரூ மெம்பரா ஜாயின் பண்றாங்க. Hurry, children, to the lifeboats! Hold my hand! We're almost there! இப்படி டைட்டானிக் கப்பல் விபத்திலிருந்து தப்பிச்சாலும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அந்த டைட்டானிக் நினைவுகள் எல்லாம் அவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருந்திருக்கு. Four years of fear, and now I'm alone again. Will this dread ever leave? பொருளாதார சிக்கல்ல இருந்த வயலட்டுக்கு மறுபடியும் வேலைக்கு போக தோணுது. ரேடியோவில் இதை கேட்ட உடனே அவங்க வேலைக்கு போகணும்னு முடிவே பண்ணிட்டாங்க. I have to take the job. 1916 வருஷம் HMHS பிரிட்டானிக் அப்படிங்கிற கப்பல்ல அவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஒரு இன்டர்வியூக்காக கப்பலுக்குள்ள போறாங்க. மறுபடியும் நல்ல வேலை கிடைச்சிருந்தாலும் அவங்க கப்பல்ல ஏறும்போது அந்த மனசு படபடப்பாவே இருந்திருக்கு. அதனால அவங்க அந்த கப்பல்ல ஏறவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. வேற வழி இல்லை, பொருளாதார சிக்கல் எனக்கு வந்துட்டு நான் கப்பல்ல ஏறி தான் ஆகணும், வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவானதுனால வேற வழியே இல்லாம அந்த கப்பல்ல ஏறுறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிப்லயே அவங்க நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெடிப்பு சத்தம். அந்த கப்பல் ஏன் வெடிச்சதுன்னா, அப்போ முதலாம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்த நேரம். அப்போ ஜெர்மனி கடலுக்கு அடியில பல வகையான கன்னி வெடிகள் வச்சிருக்கிறாங்க கப்பல்கள் வெடிக்கிறதுக்காக. அப்படி கடல் நீருக்கு அடியில் வச்ச கன்னி வெடிக்கு மேல இந்த கப்பல் பட்டதுனால அந்த கப்பல் வெடிச்சிட்டு. இப்படி கப்பல்ல இருந்து ரத்த காயத்தோட தப்பிச்ச வயலட்டை அங்க வந்த ரெஸ்கியூ டீம் காப்பாத்துறாங்க.